ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான அரபிக் ஸ்டைலில் ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, இது பேர் ஃபெலாஃபில். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. இப்போ வந்து வெள்ளை கொண்டக்கல்ல வந்து மத்தியானமே நான் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு 4:30 மணி ஆயிடுச்சு. ஒரு 1:30 மணிக்கு நான் ஊற வச்சுருப்பேன். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மலை வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய பச்சை மிளகா பார்த்து 1 எடுத்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா பொடி 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு பெரிய ஸ்பூன், அதே மாதிரி மிளகாய் பொடி வந்து 1 ஸ்பூன், அதே மாதிரி இது பெப்பர் தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. சீரகம், சின்ன சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லி இலை வந்து நிறைய சேர்க்கறது தான் இதை வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறமா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இது வந்து கொரகொரப்பாக நல்ல கெட்டியாக இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வடையை தட்டி போடுற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் எடுக்கணும். இப்போ வந்து எல்லாம் அரைச்சி முடிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து வடையாக சுட்டி எடுக்க வேண்டியதான். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் இஃப்தாருக்கு செஞ்சு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டுமாக இருக்கும். அது கூடாமல் இது வந்து பள்ளிக்கஞ்சிக்கு வந்து ரொம்ப இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க. அந்த கொண்டக்கல்ல வந்து ஊற டைம் வரைக்கும் மட்டும்தாங்க கொஞ்சம் லேக் அடிக்கும். அதுக்கு மற்றபடி இதை வந்து அரைச்சி இந்த மாதிரி நம்ம வடையை தட்டி போகிறதுக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி நடுப்பக்கம் கொஞ்சமாக நம்ம அமுக்கி விட்டுட்டோம்னா உள்பக்கம் நல்லா வெந்து வந்துடும் சீக்கிரமாக. அதுக்காக தான் நடுப்பக்கம் இந்த மாதிரி அமுக்கி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சொட்டு கூட அதிகமாக எண்ணெய் வந்து குடிக்கவே இல்லை. நான் எண்ணெய் ஊற்றுனோம் அதே படி எண்ணெய் வந்து லாஸ்ட் வரைக்கும் இருந்துச்சு. அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் அதிகமாக குடிக்காத ஒரு ஸ்நாக்ஸ் கூட இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாத்தையுமே வறுத்தி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் வெளியில் வந்து நல்ல கிறிஸ்பியான வடை செஞ்சு பிடிச்சாச்சு. இந்த ஃபெலாஃபில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு, கேரளாவும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி இஃப்தாருக்காக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இந்த ஃபெலாஃபில் வடை தான் இன்றைக்கி வந்து எங்களோட ஹீரோ. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.